கேள்வி கேட்கணும் எழுதினான். ஏனென்றால் அவர் சொன்ன சில விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ எல்லாரும் பயணிக்கிறோம், இல்லை ஜீவனா சொன்ன மாதிரி தான். மற்றது நீங்கள் சொல்கிறதும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த தளத்துக்கு எதுக்கும் நாங்கள் பங்கம் விளைவிக்க மாட்டோம். ஆனால் சில கேள்விகளை வந்து சில தளத்தில் அவர் சொன்னால் கூட அதை என்ன சொல்கிறது, சமூகத்துக்கான ஒரு டாக்டர் இப்போ எனக்கான கேள்விகள் இருந்தது. என்னென்று எங்களுடைய அம்மா அங்கே போயிருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டான், பெரிய ஆஸ்பத்திரிக்கு. அப்போ அப்படியான இதற்கு என்ன கேள்விகள் இருக்குது, அது கேட்க வேணும்னு இருந்தால் அந்த சந்தர்ப்பம் முடியலை, நான் இறங்கி வந்துட்டேன். மற்றது இன்னொன்று சொன்னவர் அதில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு, அதாவது அவர் சொன்ன கருத்து வந்து ஒரு ஆள் வந்து கேட்டது, தனக்கு தெரிஞ்ச ஆக்கள் 2-3 பேர் இறந்துருக்கு, நம்ம இப்படி கொண்டு போய் அங்கே எல்லாம் நடந்திருக்குது. அப்போ அதுக்கு என்ன வேண்டிய அவர் சொன்னவர், ஏஓ டெக்னாலஜி ஒன்று இருக்குது லண்டனில், அப்படி ஒன்று கொண்டு வர போகிறோம். அது வந்தால் இதில் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியல. அதன் அர்த்தம் என்னன்னு எனக்கு விளங்கினது. அதாவது சிலாக்கள் அதில் இருந்தார்கள் கேட்டுச்சு மாதிரியா நான் கேள்வி கேட்டேன், ஏஐ டெக்னாலஜினா என்னென்னு விளங்கப்படுத்தினாங்க. அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது டாக்டர் இல்லாட்டியும் அதை வேறொரு செயலால் வச்சு அதை பொய்யா அதை வந்து கணினி மூலம் செய்து அதை ஓகேன்ற மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி தான் ரெண்டு தான் எனக்கு விளங்கினது. அதை தான் நான் கேள்வி கேட்க போனேன். அது கேள்வி கேட்க விட இல்லை, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கு இன்னொரு ஆள் வந்து கதைச்சு கொண்டு வந்தோம். சரி, அது என்னன்னா நாங்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஜஸ்டின் அண்ணா வந்து நாங்கள் வந்து இதுல பார்க்குறீங்க வந்து ஒரு முக்கியமான, அதாவது வந்து இப்ப நானும் அல்ல ஜஸ்டின் அண்ணா அந்த 2 பேரும் தான் இதுல கூடுதலா கதைக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வடிவா தெரியும். அந்த கூடுதலான அவருக்கு வந்து முழுமையான அப்ப அந்த ஜஸ்டின் அண்ணாவை கண்ட உடனே எல்லாரும் அங்கதான் போவினோம். சரிதானே? 2வது பிரச்சனை, நாகநாதன் என்றவர் கண்ணிலேயே காட்டல. அந்த நாகநாதன் என்றவர் வந்து உப்பளவத்துக்கு ஊத்தியான வேலைகள் எல்லாம் செய்யற இதுலன்னு சொல்ல நான் வேண்டும். எனக்கு அதெல்லாம் கதைக்க விரும்பலைன்னா சுருக்கமா சொல்றேன். நாங்கள் ஜஸ்ட் நான் வந்து நான் சொன்னா நான் இடத்துல கொள்ளிடைக்கு எல்லாம் போறோம், நீங்க எல்லாம் நின்று எல்லாம் முன்னின்று நடத்தணும் சொல்லிக்க அப்படியான ஆக்கள் நீங்க இன்னொரு தளத்துல போய் வண்டிவா எங்கேயும் கீழே நில்லுங்க பாருங்க. மற்ற ஆக்களை நான் சொல்லல, முக்கியமான ஆக்கலான்னு நீங்க பாருங்க. இல்ல 4-5 பேர் தான் முக்கியமான தளத்தை நடத்துறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, போய் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு தளத்துக்கு மேல போய் நின்று கேட்க நாங்களும் அதுவும் ஒன்றுன்ற மாதிரி போயிடும். அப்ப இதே டாக்டருக்கான தனித்துவமான இதான் நான் செய்கிறேன். அதாவது இன்றைக்கு வரைக்கும் ஒரு களங்கம் இல்லாம 40 நாளைய கிட்ட ஓடிக்கொண்டிருக்கு. இந்த 40 நாளும் இன்னொரு சூப்பரா கொண்டு வரோம். போக ஆக்கள் கூடிக்கொண்டு துறந்தே ஒரு 10 நிமிஷம் இருக்குமா நினைக்கிறேன். ஒரு 12-13 நிமிஷத்துக்கு அன்றைக்கு இவ்வளவு பேர் இன்றைக்கு வந்து இதுக்குள்ள கேட்டுக்கொண்டு நிக்கிறோம்னு சொல்லிக்க எண்ணியாலிலேன்ற பெர்ஃபெக்டா கொண்டு போறோம். மற்றது நான் நேற்று கூட என்ன நான் சொன்னா சொல்லுங்க, நான் டாக்டர் கதைக்கிற நேரத்துக்குள்ள இப்ப நான் முதல்ல ஒரு தளத்துக்கு சண்டை பிடிச்சினேன். அவரை நானும் முதல் காய்ச்சினாங்க என்ன சொன்னா, நான் தானே முதல் தளம் தொடங்கி செய்தோன்று இருந்தேன். நான் அப்ப செய்தோன்று கேட்க நான் அவருக்கு சொன்னா நாங்கள் 8 மணிக்கு முடிக்கிறோம், நீங்க 8 மணிக்கு தொடங்குங்கன்னு சொல்லி அவர் அதை கேட்காம திருப்பி வேணும்னு சொல்லி 4 மணிக்கு அதை வந்து ஆரம்பிச்சா அதுல எங்க என்ன பிரச்சனை நடக்கும்னு சொன்னா, நீங்க டாக்டருக்கு ஆதரவா செய்யறேன்னு சொல்லி அந்த சனங்கள் வந்து 2ஆ புரியுங்க, அங்கேயும் போய் இங்கேயும் போய் அது ஒரு போட்டியே இல்லை. அப்படி ஒரு போட்டியை எங்கட டாக்டர்ன்றத எங்கட டாக்டருக்கு வந்து நான் அப்படி ஒன்றா சரி நான் யோசிச்சா ஒரு 3 மணிக்கு நடத்துவேன்னு சொல்லி போட்டு அதான் சொன்னா எங்கட டைமுக்கு அங்க 4:30-5 மணிக்கு தொடங்கும், சரி நாங்கள் 7 மணிக்கு தொடங்குவோம்னு சொல்லி கேட்டா நான் உண்மையான எல்லாமே கேட்கல, படுத்து போட்ட ஒழுமி பார்த்தா 6:45 கொஞ்சத்துல துறந்துட்டேன். அப்ப இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா, நான் போட்டி என்ன சொன்னா டாக்டருக்காண்டி தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நானே இதை செய்யறேன்னு சொன்னா நான் என்னோட டாக்டரை வந்து இவ்வளவு கிளிகிளியண்டு எல்லாம் கிழிச்சு எல்லாத்தையும் பார்த்து பொறுக்க மாட்டாம தான் நான் வந்து நான் என்றைக்குமே நான் டாக்டர்ன்ற இதே ஒன்றில் நான் தளத்தை மூடுவேனே ஒழிய, ஆனால் டாக்டருக்கு எதிராக வந்து எந்த சந்தர்ப்பத்தில் அப்படியான ஒரு வேலையோ கீழ்க்கிறதுல நான் அதான் சொன்னேன், முழுக்க எந்த சகல என்ற முழு டீட்டெயிலோட நான் இந்த தளம் நடத்துறேன். அப்படி யாராவது நடத்தினா சொல்லுங்க. அதாலதான் டாக்டர் இதுக்குள்ள வாரர் கதைக்கிறேன். இதுதான் உண்மை. நீங்கள் கேட்டதுக்கும் நான் ஒரு நிமிஷம் விளக்கமும் ஒரு கேள்வியும் கேட்டுட்டு நான் தளத்துல இருந்து இறங்குறாலும் இறங்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பொட்டியில நீங்க கலைக்கிறதா இருந்து சொன்னா அது நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீங்க போய் இப்படி எங்க ஒரு தளத்துல கலைக்கிறதா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எந்த கருத்தை கேட்டுட்டு நீங்க கதையுங்க, இல்லையா நான் அங்கேயே போறேன், பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னால் சுரேஷ், இப்ப வந்து நான் வந்து நீ சொன்னதுக்கு பிறகு நான் உமக்கும் விளங்கப்படுத்தினான் வந்து தமிழ் பாக்ஸ் இங்க நிக்கி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு கூட தமிழ் பாக்ஸுக்கு போயில. ஆனா இப்ப சுபீஷ் பிரபா அண்ணா இப்ப நேரம் தெரியும், நான் அவர் அங்க போய் இருந்தே கதைச்சு கொண்டு வந்தவர், நான் கீழே போயிருந்து கேட்டு கொண்டிருந்தேன். சரி, அதுக்கு பிறகு எனக்கு அங்க இதை விட சரி நான் உங்களுடைய வெறுவமென்று சொல்லி இங்கால வந்து பாக்குறதுக்கு இடையில இந்த ரவுத்திரத்திலிருந்து வந்திருந்தது.
அப்ப ரவுத்திரத்திலிருந்து கீழே இருந்து கேட்டுக்கொண்டு நான் பார்த்தா யாரடாப்பா ஒரு ஆள் கதைக்குது அந்த டாக்டர் நாகநாதன் பேர்லயே அங்க இல்ல இன்னொரு பேர்ல இருந்தவர். அப்ப நான் இவர் டாக்டர் என்ன ப்ரொஃபஷனலா இவரும் கதைக்கிற மாதிரி இல்லையே, சும்மா டாக்டர் அர்ஜுனாவை வந்து தண்டு கேவலமா சுரேஷ் என்ன கேட்டுட்டு சுரேஷ் என்ன கேட்டுட்டு விடுங்க ப்ளீஸ். இல்ல சுரேஷ் இது என்னிலும் சொல்லி முடிப்போம் என்ன சுரேஷ் நான் இந்த தளத்துல பயணிக்கிறதா இல்லன்றதுக்கு நான் முடிவு இருக்க வேணும். என்னுடைய அந்த ஜஸ்டின் இதை பிளாக் பண்ணீங்களா? இல்ல இல்ல இங்க ஒண்ணு பிளாக் பண்ணல. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. நான் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த தளம் அர்ச்சனா வந்து போன தளம் எங்களுக்கான விஷயம் ஒன்று இருக்கின்றத நான் ஏற்கனவே தகவலா தந்திருக்கிறேன். அதை அவையவே கேட்கலைன்னு சொன்னால் அவைன்ற தவறு. எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்குது, போட்டு கொண்டிருக்கிறேன். நான் அவைய எல்லாரையும் பிளாக் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு பயணிக்கிறதுக்கு ஒரே இடம் ஒரே தளம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் யாரையும் மாற்ற தேவையில்லை, 6 டைம் போய் விளக்கம் கேட்க தேவையில்லை, 6 டைம் போய் நாங்கள் எங்கள் நிரூபிக்க தேவையில்லை. பிழையானவதான் பிழையான இடத்துலையோ எங்கேயோ இடத்துல போய் தங்கள் நிரூபிக்க வேணும். நாங்கள் சரியா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவைன்னு சொன்னால் அவ இந்த தளத்துக்கு வரவன் மொழிய நாங்கள் அடுத்த தளங்களில் போய் கதைக்க கூடாது என்ற ஒரு தகவலை நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். இப்ப சில விஷயங்கள் மீன மாதிரி நீங்க போய் மாட்டுப்படுறீங்க, நீங்க போய் கீழே நிக்கணும்னு போறீங்க. அர்ச்சனா மீது வச்சிருக்கிற தனிப்பட்ட அன்பு, பாசம், காதல், உணர்வு, அவருக்கு பின்னால பயணிக்கணும்ன்ற சிந்தனை உங்களை ஏதோ ஒரு கட்டத்துல மேலே ஏற வைக்குது. அதுக்காகத்தான் நான் ஏற்கனவே சொல்றேன்னா, நீங்கள் வேறு எந்த தளங்களுக்கும் போகாதீங்க. வேறு எந்த தளங்களையும் நாங்க பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை. அவ என்ன விஷயங்களை கலைச்சாலும் எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எங்களுடைய இலக்கும் சிந்தனையும் நோக்கமும் வேற. இனிமேலாவது வேறு எந்த இதுல அதாவது பிரதானமா இந்த சுரேசன் தளத்துல பயணிக்கிற தனித்துவமான அடையாளப்படுத்தக்கூடிய அங்கத்தை உள்ள ஆரம் வேறு எந்த தளத்திலையும் போய் ஏறி கதைக்கிற அளவுக்கு போயிடாதீங்கோ. அது ஒரு பெரும் வேறு சிந்தனையையும் மாற்றத்தையும் உருவாக்கி தந்துடும். எல்லாற்ற நோக்கமுமே எங்களை உடைக்க வேணும்ன்றது. வடிவா புரிஞ்சு கொள்ளுங்கோ. நட்புகள் ஊடாகத்தான் நாங்கள் உடைக்கப்படுவோம். எங்கள்கிட்ட தெளிவான சிந்தனை இருக்கணும். எந்த நட்பு வந்து யார் கூப்பிட்டாலும் நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன், நான் இந்த இடத்துக்கு மட்டும்தான் வருவேன். நண்பர்கள் ஊடாகத்தான் எங்களை உடைக்கலாம், எதிரிகள் ஊடாக எங்களை உடைக்கவே முடியாது. இப்போ சுரேசனை நானும் நண்பர் கண்டு வைப்போம், இல்லாட்டி இன்னொரு ஆள் நண்பர்ன்னு சொன்னால் அவை ஊடாகத்தான் சின்ன சிந்தனையில் எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படித்தான் எங்களை ஏதோ ஒரு விதத்துல உடைச்சி அங்கால கொண்டு போய் திருப்பி அந்த விஷயத்த வந்து பிறவாண்ட வந்த பிறகு அங்க கதைச்ச ஒரு விஷயத்த இங்க கதைக்க வலிக்கிறோம். எங்களுக்கு அந்த டாக்டர்கிட்ட சிந்தனையை வேண்டாமட்டதில்ல. நாங்க வெளியில நிக்கிறோம். நாங்கள் அச்சுனாண்ட சிந்தனைகளை பயணிக்க போறோம். அது இங்க இல்ல, நீங்கள் மற்ற சிந்தனைக்கு பயணிக்க போற எண்ணம் கொண்டு நீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வடிவா சொல்லியிருக்கோம். நாங்கள் யாரையும் எதிரிகளா பார்க்கல. உங்களுக்கு எந்தெந்த தளங்கள்ல விருப்பமோ அந்த தளங்கள்ல போய் பயணிங்க. இந்த தளத்துல தனித்துவமா உங்களுக்கு ஒரு அடையாளம் தந்து அர்ச்சனாக்கான அடையாளத்தை நாங்கள் கொடுத்தா பிறகு நாங்கள் இந்த தளத்துல பயணிக்கிற யாரையும் வேற தளங்கள்ல போய் பயணிக்கிறதையோ அங்க கதைக்கிறதையோ கருத்தூட்டல் அர்ச்சனாக்கு சார்பாக அர்ச்சனா கேள்வி கேட்கணும், அர்ச்சனாட விஷயத்தை நிரூபிக்க வேணும்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரும் போகாதீங்க. எங்களுக்கு தெரிய வேணும் நாங்கள் யாரோட போட்டி போடணும். நான் நேற்று சொன்னேன், நான் ஒரு சிங்கம் இல்லாட்டி இந்த தளம் ஒரு சிங்கம், அர்ச்சனா ஒரு சிங்கம்னு சொன்னால் அந்த சிங்கம் யாரோட எங்க போட்டி போடணும்னு தான் முடிவு செய்ய வேணும். நரியோடையும் ரோட்ல நிக்கிறதோடய நாங்கள் போட்டி விடணும்னு போனோம்னு சொன்னால் அவங்களுக்கு அது கௌரவம், எங்களுக்கு அது அவமரியாதை. நாளைக்கு அர்ச்சனாண்ட தளத்தில் நிற்கிறார்கள் வந்து இங்க கதைக்கினோம், அதைக்கு நாங்கள் இப்படி சொல்லி அனுப்பிவிட்ட நாங்கள். அப்ப எங்கள்ல தவறு இருந்தா நாங்க இந்த தளத்திலேயே தவறை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். நீங்க சொல்ற டாக்டர் வேண்டா இந்த தளத்துக்கு வர சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு கதைக்கிற யாருன்னா சொல்லுங்க, இந்த தளத்துக்கு வாங்க, நாங்கள் கதைப்போம். நாங்கள் மனிதாயமான ரீதியாக எல்லா விஷயத்தையும் ஒத்து போறது தயாரா இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு மறக்கப்படுற விஷயத்த மறக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அப்ப நாங்க எங்க இடத்துல வச்சு கூப்பிட்டு கதைப்போம். அவையே நான் பதில் சொல்லட்டா வந்து நான் வந்து இப்ப முதல்ல வந்து இப்ப இது முடிச்சுதானே. இப்ப நாங்கள் இப்ப இதுல 2 விஷயம் இருக்காங்க. நான் எப்பவும் பிரச்சனையை பற்றி கதைக்க விரும்புறேன், பிரச்சனைக்கான தீர்வை பற்றி தான் கதைக்க விரும்புறது. போயாச்சு, சந்திச்சாச்சு, இனிமேல் இந்த தவறு நடக்காம பாத்துக்கொள்ளுங்க. சரி, அவ்வளவுதான். நாங்கள வேற ஒண்ணும் இல்ல. உங்களை இதுக்குள்ள இல்ல சுரேஷ் நோக்கடிக்கிற நோக்கம் இல்ல. இல்ல என்ன நோக்கடிக்கிற போக்கணும். என்ன எனக்கு வந்து முதல்ல
இல்ல நீங்கள் நான் உங்களை நம்புறேன் வந்து நான் 100% நம்பினபடியால நான் வந்து மற்றொரு தளத்துக்கு முறையில இன்றைக்கு ஏறினதுன்ற ஓகே தவறுன்றதை முதல்ல ஏற்றுக்கொள்றேன். அங்க வந்து எனக்கு வந்து டாக்டர் நாகநாதனை வந்து அந்த ரவுத்ரி என்றவர் ஏத்தி இருந்தவர். அப்ப அவர் ஒரு முக்கியமான ஆள் வந்து இப்படி இருக்கிறார் அன்னைக்கு அவர்கிட்ட இருந்து நேரடியாக நான் கதைச்சாத்தான் வந்து எப்படி எப்படி அவர் என்னத்துக்காக அர்ச்சுனாவுக்கு எதிராக கதைக்கிறார் அதுங்களுக்கு வேண்டாம் அண்ணா. இன்றைக்கு லட்சம் பேர் என்ன இதுக்கு இப்ப ஒரு சிந்தனைக்குள்ள வந்து எல்லாரும் நீங்கள் 100% மக்களும் எங்கள்கிட்ட தான் நிக்கணும் எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஓகே அது இல்ல அது சரி. இப்ப இப்ப ரகுராமன் நான் முதலே சொல்லி இருக்கிறேன், நாங்கள் யாரையும் மாத்த வரேன். இப்ப தாடி ஐயா தான் ஐயா, அவரை மாத்தலாம். நீங்க யாரும் போய் மாத்த முடியுமா? கடைசரே முடியாது. அப்படித்தான் சில விஷயத்த பாருங்க அப்பன். பிரேமச்சந்திரன் ஐயா தான் இந்தியால இன்னொரு விஷயத்துல எடுத்துக்கொண்டால் கூட்டமைப்புல இருக்க சில பேரை சொன்னால் அவை யாருமே மாத்த முடியாத பெண் நாங்கள். ஓகே ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு 100% ஏற்றுக்கொள்றேன் ரகுராமண்ணா. அது நான் மன்னிப்பு கேட்கிறேன் வந்து இல்ல நான் கடந்து நான் இப்ப எனக்கு உள்ள நம்பிக்கை இருக்கான்னு நான் மற்ற ஆமா அப்படித்தான் அவ்வளவுதான் நான் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் அண்ணா. எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கும், ஒரே குடும்பம். நான் விளக்க விரும்பல. இல்ல நீங்க நீங்க சுரேஷ் ஏரியலோ என்னுடைய நீங்க ஐயோ நான் தேடி பார்த்தேன், நான் இப்ப அங்க ஒன்றும் இல்ல. ஓகே அப்ப அது வந்து நான் முதல்ல வந்து உங்கள எனக்கு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்காக கேட்டுக்கொண்டேன். நான் அதை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் யார் அது பிளாக் பண்ணப்பட்டது என்னன்னு சொல்லி. ஆனா தொடர்ந்து நான் இதுல அது சரி பேர் மட்டும் நான் ஜே இது என் சொந்த பேர் பட் கன பேர் ஜே அண்டு இருக்கேன். என்னுடைய ஜே அங்கால கொஞ்சம் வணக்கம் அண்ணா. அண்ணா இங்க யாருமே உங்களை பிளாக் பண்ணல. உங்களுக்கே கன நேரம் கொடுத்து இந்த தளத்துல நாங்க உங்களை முதல் மரியாதையை தான் வச்சிருக்கிறோம். ஓமா இல்லையா? எப்பயுமே அந்த மரியாதை காட்டி விடுறான் உங்களுக்கு. ஸ்கிரீன்ஷாட் அடிக்க வாட்ஸ்அப்ல போய் பாருங்க. பிளாக்ல இருக்கணும். யாருமே பிளாக் பண்ணல. ஏன்னா இங்க வராம லைவ் வராம பிளாக் பண்ணிடலாதுண்ணா. லைவ் சரி எந்த தவறா இருக்கு மேபி டிக்டாக் வந்து அக்கவுண்ட் ஏதாவது இருக்கலாம் வந்து அங்க யாருமே இப்ப நானும் சரி டேலியனாவோ சரி சுரேஷனாவோ சரி நாங்க பிளாக் பண்ணல. அதோட உங்க மேல எங்களுக்கு எந்த ஒரு பகையும் இல்லை. ஏன்னா நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆளா தான் நாங்க பாக்குறோம். இந்த தளத்தை நாங்க எங்களோட குடும்பமா தான் பாக்குறோம். நாங்க வந்து இதை வந்து வேற இடத்துல நாங்க பார்க்கவே இல்லை. உங்க மேல மதிப்பு மரியாதையும் மற்றவர் வச்சிருக்கணுமோ இல்லையோ கண்டிப்பா நான் வச்சிருக்கேன். உங்களோட மேல உண்மையான அன்பை தான் வச்சு நான் இதுக்குள்ள ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு சரிதான் போயிருக்கான்னு சொல்லி நான் என்ற பாட்டுக்கு பேசாம இருந்தேன்னா நான் இதை பத்தி நான் கதைக்க வரல. இனிமே மேற்கொண்டு நீங்க என்னமோ எனக்கு தெரியல அண்ணா. ஓ எனக்கு அந்த கருணாமான பிரிச்ச மாதிரி கருணான்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு உடைச்ச மாதிரி நாங்கள் பயணிச்சு இடங்கள்ல எங்களுக்கான விஷயத்துல ஒவ்வொரு பக்கமும் கூட அழைக்குமான கட்டாயம் அழைச்சு கொண்டே இருப்பினோம். ஒன்றில் இப்படியே பாருங்க இவ்வளவு பேரும் நீங்க மிக மிக முக்கியமான ஆட்கள். இந்த பொட்டிக்க நிக்கிறார்கள் அவ்வளவு பேரையும் பாருங்க. இவ்வளவு இதுக்க பாருங்க ஒருக்கா. ஏன்னா நீங்க நெடுகவே இதுல பயணிக்கிறோம், ஒவ்வொரு நாளுமே பயணிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. பாருங்க இதுல நிக்கிறார்கள் அவ்வளவு பேரும் நெடுக பயணிக்கிறாங்க. எல்லார்டையும் நான் அன்பா சொல்ற விஷயம், அர்ச்சுனான்ற ஒரு மாற்றத்தை யாராலையும் தடுக்க இயலாது. நாங்கள் யாருக்கும் விளங்கப்படுத்த தேவையில்லையான்னு, நாங்கள் யார்கிட்டையும் போய் நியாயப்படுத்த தேவையில்லை. நாங்கள் இந்த சிந்தனையோட பயணிச்சு கொண்டிருப்போம். எங்கட தளத்துல இன்றைக்கு தனித்துவமா இன்றைக்கு இந்த தளம் பயணிச்சு கொண்டிருக்குது. சமூக சேவை கருத்து எல்லா விஷயத்தையும் புடம் போட்டு காட்டக்கூடிய மாதிரி சிந்தனையோட பயணிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. எங்களுக்கான தனித்துவத்தை நாங்க உருவாக்கிட்டோம். நாங்க இந்த தனித்துவத்தோட இதுல பயணிப்போம். இது எல்லாருக்கும் ஆனதாண்ணா. ஓகே நன்றி சுரேஷ். நன்றி சுரேஷ். நன்றி ரகுராமன். சரி சரி ஏடிஎல் இன்னில வந்து நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு மிக்க நன்றி. என்னால அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஓகே பொறுக்க முடியாம தான் நாங்க கலைக்க வேண்டி நான் வந்து நிறைய அவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டி இருந்தது. என்னால பொறுக்க முடியாமல் மன்னிச்சு கொள்ளுங்க. அதை நான் கேட்டது நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லையாண்ணே. நானும் நாளைக்கு ஒரு இடத்துல சிக்கப்படலாம் விளங்கிட்டேன். நானும் சீனியா போய்கொண்டு கேட்க எங்க இடத்துல ஏதோ ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயத்தை சிக்கப்படலாம். அப்ப நாளைக்கு இதே தவிர எனக்கும் பெறலாம். நானும் அவதானமா தான் இருக்கிறேன். எல்லாரும் அவதானமா இருப்போம், ஒன்றிச்சு ஒற்றுமையா பயணிப்போம். அவ்வளவுதான் சிந்தனை. என்னில வச்சிருக்க நன்றி. உங்களோட நம்பிக்கைக்கு நன்றி. நான் அதை தயவு செய்து நான் வந்து இனி வந்து அப்படி நடக்க போவதா இல்லையன்றது நான் உறுதியா தாரேன்.
இல்ல உங்களுக்கு வந்த எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். தொடங்கிக்கு நான் வருஷ வாழ்த்துக்கள் சொல்லல. வாழ்த்துக்கள் ஏண்டா மெயினா நடத்துறாங்க. நல்லா பயணிப்போம். Okay, okay, sorry. I will not totally agree that. Okay. கீழே நிக்கிறவேல அண்ணா ஒரு நிமிஷம் இந்த கீழே நிக்கிறவேல எங்கட குடும்பம் தான். மேல நிக்கிறவேல மட்டும் இல்ல, எல்லாரும் கீழே நிக்கிறவேல சுமியில இருந்து எல்லாருமே ஒரு குடும்பமா, எல்லாரும் ஒரு குடும்பம் தான். ஜஸ்டின் அண்ணா ஓகே தேங்க்யூ. எங்களுக்கு ஆமா 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 ஜஸ்டின் அண்ணா என்ன செய்யறது, இருக்கு அவ சொல்ற பிள்ளைகளை சுட்டி காட்டணும் கேட்கணும், எங்க போய் கேட்கறது. எனக்கு ஒரு 10 ஸ்கிரீன்ஷாட் எனக்கும் வந்தது. 10 ஸ்கிரீன்ஷாட் வந்தது. என்ன அங்க போய் நிக்குது. எனக்கு கூட டிக்டாக் காட்டி கொண்டு போய் சில அது தண்டவாளே கொண்டு போய் டக்குன்னு கொண்டு போது டக்குன்னு தட்டி போட்டு வெளியில வாரம். நானே வன்னிமயந்தன் டிக்டாக்கு 4 தடவை தட்டி விட அங்க போயிட்டு டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டுருவாங்க, உள்ளுக்கு போயிருவோம். நானா கனடால இருந்து ஃபுல்லா டிலீட் பண்ணி ப்ளாக் பண்ணிட்டேன். ஆனால் அப்படி இருந்து திருப்பி வருது எங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஜஸ்டின் அண்ணா என்ன விஷயம் சொன்னா, இப்ப நாங்க இப்ப ஸ்ரீலங்கால இருந்து வாரம் டாக்டர் எப்ப வன்னிமயந்தன்ல இருந்து கலைச்சாரோ அண்டைய பிறகு அந்த பக்கம் போறதும் இல்லை, எந்த தளம் போறதும் இல்லை. இப்ப டாக்டருக்கு ஆதரவுன்னு சொன்னா ஜஸ்டின் நினைப்பேன். நான் உங்களுக்கு மேல தம்பியா இருப்பேன், நான் சின்னபடி இருந்தான். அதுக்காக இப்ப உங்கள பிள்ளைன்றதை சொல்லல. நாங்க ஸ்ரீலங்கால இருந்து சுரேஷன் 12:30 இப்ப வருது திறக்க போறாரு, இன்றைக்கு டாக்டருக்காக வல்லுற துவங்கல 12:30 துவக்க போறாருன்னு பார்த்து இருந்து வரைய ஜஸ்டின்னா எங்களுக்கும் ஒரு நீங்க இப்படி போனது ஒரு கவலையா இருக்கு. இப்ப உங்கள நாங்க குறைன்னு சொல்லி அதை சொல்லல, ஒரு கவலையா இருக்குது. அதுதான் உண்மையில நீங்க எவ்வளவு கருத்தை சுரேஷன் தளம் துவங்கல ஏறினீங்கன்னு சொன்னா முடியும் மட்டும் நின்று செய்யறீங்க. நாங்க அப்படி இல்ல, டைமுக்கு இடையில போயிடுவோம். அப்படி இருக்க எங்களுக்கு ஒரு கவலையா இருக்குது. Really sorry. நாட்டின் அரசியல் என்ன இன்றைக்கு டாக்டரும் பாவம் இன்றைக்கு இதுல போயிருக்கிறார் போல இருக்கு. கணக்க கதை கேள்வி என்று சொல்லி சொல்றீங்க. அப்ப சுரேஷ், நான் டாக்டர்கிட்ட அவர் தொடங்கினதுல இருந்து முழுக்க நின்றேன் கார்ல போய்கொண்டிருக்கிறார். அப்ப நான் உடனே நான் 9 மணிக்கு சொல்லி 9 மணில இருந்து தட்டி 9:15 எங்கட 9:15 தான் நாங்க அவர் தான் இருக்கிறார். அப்ப சொல்றார் இதைத்தான் சொல்றாரு, இது நான் இதை நேர கேட்டதை சொல்றேன் மற்றவை அது. அப்ப சொல்றார் நான் இதை இன்றைக்கு ஒரு பரீட்சாத்தமா தான் நான் இதை ஆரம்பிக்கின்றேன். அப்ப அவர் சொல்றார் புதன்கிழமைகள்ல வருவேன், செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ ஒரு டவுட்லன்னு சொன்னவர். அப்ப அதுல எனக்கு அது கிளியர் இல்லை. சுரேஷின் மற்றது சுரேஷின் தளத்துக்கும் வருவார் சொல்லி சுரேஷின் தளத்துக்கும் வருவார் சொல்லிட்டு கதைச்சு கொண்டு போக அவர் டிரைவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். நான் கீழே அவருக்கு மெசேஜ் போட்டேன், டாக்டர் என்ன புது வருஷ வாழ்த்துக்கள் போட்டு டிரைவ் சேவ் மாத்திரம் மெசேஜ் போட்டதோட பிறகு அங்கால கனெக்டட் ஆகல, டிஸ்கனெக்டடா போச்சு. ஐ திங்க் எல்லாருக்கும் அதே தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன உண்மையா நடந்த அவ்வளவுதான் நடந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் எனக்கு அதி தீவிரமா அவர்கள் ஆசைதான் எனக்கு மற்றவர்களுடன் கதைச்சால் அதை கேட்டுக்கொண்டிருக்கேன். இந்த இப்ப சத்தியமூர்த்தி அங்கே வந்தால் நான் சத்தியமூர்த்தி நேர சந்திச்சிருக்கேன். நான் இந்த வருஷம் போன பொழுது நேர சந்திச்சினேன். நேரு நான் கேட்பேன். அப்ப கேட்கக்கூடிய எனக்கு அப்படியான இது இருக்கு, அதுதான் இருக்கு. நான் அவரோட நேரடியா இந்த முறை போன பொழுது மெயில நேரடியா சந்திச்சிருக்கு. ஏன்னு சொன்னா எனக்கு அவ்வளவு தொடர்புகள் இருக்கு. அப்ப எனக்கு சிலர்கிட்ட அந்த எனக்கு இப்ப ஒரு சரி எல்லாரும் மனுஷர் உலகத்துல இருக்கணும், நீங்க தவறுன்னு சொன்னா ஏன் அதை திருத்துறதுக்கு உங்களுக்கு என்னத்துக்கு அழுக்கு பூசுறியல் வருதுன்னு இல்லை. இப்ப எனக்கு நேரடியா இப்ப தற்சமயம் சுரேஷ் எனக்கு அழுக்கு பூசினா நான் நேரடியா சுரேஷிட கேட்பேன்.
ஒரு ஒரு ரகுராமன் எனக்கு எதிராக சொன்னா நேரடியாக கேட்பேன். அதுதான் என்னுடைய இது இருக்கிறது. சரி, இப்ப அது நீங்க தளத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் விரைக்கல, நான் அதை ஜீவன் மன்னிச்சு கொள்ளுங்கோ, நான் அதை இது எல்லாரும் தானே இதுல இல்ல அதுல எல்லாருக்கும் இந்த விஷயம் நடக்கும். பயணிக்கிறார்கள் ஒரு தடவை ஒரு ஆள் மன்னிக்கணும் இல்ல என்றது இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. மன்னிப்பு கேட்கறது நல்ல விஷயம். ஓகே, அவர் அதை விருப்பம். ஆமா, ஓகே, நன்றி நன்றி பயணிப்போம். ஓகே 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 ஓகே, சரி, ஓகே. நீங்க சொல்லுங்கண்ணா, வேற என்ன நிலப்பாடுகளை கிட இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டிக்டாக் இதில் எங்கட யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ டாக்டரை பற்றி நல்லா போடுறாங்களோ கூட போடுறாங்களோ, ஆனால் அதுகளை வச்சு நாங்கள் இப்போ எல்லாம் முந்தி எல்லாம் இதண்டலாம். ஆனால் டாக்டரை இப்போ தட்டினாலும் டிக்டாக்கை பார்த்தா டாக்டர் முகமாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ இது மாதிரி கிடாக்கு சூனிய பிரதேசமாக கிடக்கு, டிக்டாக்ல போவே பணமில்லை. அப்போ டிக்டாக் இல்ல, சாரி, யூடியூப்ல புதிய தட்டினா டாக்டரா நிப்பார். இப்போ ஒட்டே காடுறே இல்லை. அது சூப்பர், அது தரமா போய் கொண்டிருக்கு. மூவி மாதிரி அந்த மாதிரி செய்யறார். படம் மாதிரி போகுது. அன்றைக்கு நேற்றே ஒன்று பார்த்தேன், மட்டக்களப்பு அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்திருக்குது. வளமையான விஷயம் மாதிரி இப்படி நடந்தது, இப்படி நடந்தது முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ள என்ன நடந்தது, என்ன பிரச்சனை நடந்தது, எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. அப்ப உண்மையிலேயே அதை வடிவ ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் முதலாவது கூட்டம் யாழ்ப்பாணத்திலே, இரண்டாவது அபிவிருத்தி கூட்டம் கிளிநொச்சியிலே நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கு மூன்றாவது ஒரு கூட்டம் மட்டக்களப்பில் நடந்திருக்கு. ஆனால் அங்க ஒரு ஆக்கபூர்வமான சிந்தனையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு விஷயம் இடம்பெறையில. அப்ப எல்லா சமூகத்தையும் சார்ந்தவர்களும் அந்த மாற்றத்தை உருவாக்குங்கோ, யூடியூப்காரரை உருவாக்குங்க, மட்டக்களப்புல கேள்விகளை கேளுங்க, மக்களுக்கான விஷயங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சிந்தனையை சொல்லி இருந்தார் ஒரு யூடியூபாளரா. அங்க பாருங்க, இப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளலாமண்ணா. என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்க, தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆள் இருந்தபடியே தட்டி கேட்டது. ஆனா அதே சாணக்கியன் வந்து நீண்ட காலமா இன்றைக்கு இருக்கிறார், ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு சாதாரணமா முடிச்சு சாதாரணமா அவர் உளந்தான் முடிஞ்சு சொல்லி போட்டு போறாள். இன்றைக்கு வைத்திய அதிகாரிகளை கடமை செய்ய விடும்போது அவைய குழப்பாதைங்க ஒரு தகவல் ஒரு ஆள் சொல்லியிருந்தேன். நான் 4 பேர் சொல்லல. அப்போ இன்னட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. இது சரி, அரசாங்க உத்தியோகத்தர் மேல நாங்க குழப்பையில, ஆனால் 600 மில்லியன் காசு வருது, 300 மில்லியன் செலவழிச்சுட்டு 300 மில்லியன் நீங்க அனுப்பலைன்னு சொன்னால் அப்ப அந்த வைத்திய அரசு அதிகாரிகளை நாங்கள் கேள்வி கேட்க கூடாதா? அப்ப கேள்வி கேட்டால் அது அர்த்தம் குழப்பம் அர்த்தம். அப்ப இன்னைக்கு 15 வருஷமா நீங்க இன்றைக்கு 300 மில்லியன் ஆக குறைஞ்சு பார்ப்போம். அப்ப இன்னைக்கு 15 வருஷமா ஒரு வருஷம் 300 மில்லியனா 15 வருஷத்துக்கு எத்தனை மில்லியன் போயிட்டு வெளியில திருப்பி. அப்ப இதை செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகளும் செய்ய வேண்டிய உயர்நிலை அதிகாரிகளும் அந்த கடமையை செய்யலே என்று சொன்னால், அந்த விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து கேட்டால் அதை அரச நிர்வாகத்தை குழப்பம் அதுக்கு அர்த்தம். இதை சொல்ற ஆக்களும் வந்து பெரிய ஆக்கள்லாம் இந்த கருத்தை சொல்லினான். ரகுவண்ணா, நான் இதுக்கு உங்களுக்கு இன்னும் இதுக்கு மேலதிகமாக தான், இது வந்து திட்டம் போட்டு, அதாவது வந்து நீங்கள் இன்னும் அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. இவன் தமிழ் அடியானுக்கே அவன் பர்சனல் லைஃப்ல இருந்து நிறைய பேராகிராஃபை எனக்கு என்னுடைய குரூப்ல இருக்க இன்னொரு டாக்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிற, எங்களோட குரூப்புக்கு போட்டிருக்கிற. நாங்கள் குரூப் ரீதியா வந்து ஏன் இந்த இவரே வந்து எங்களோட ஃப்ரெண்டா இருந்தோம், டாக்டரா இருந்தோண்டு, ஏன் இவர் இந்த கேவலமா அவன்டைய ஒரு பர்சனல் லைஃபை இங்க போடுற அன்று சொன்னால், இது முதலாவது டாக்டர் இல்லை. நான் சொல்றேன், இந்த டாக்டர்ஸ் குரூப்பே வந்து ஜெஃப்னா கேம்பஸ்ல இருந்தவே எல்லாம் திட்டமிட்டு வந்து இப்ப வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து விழுத்த வேணும்னு சொல்லி மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் கவனிக்காவிட்டால் அவருக்குரிய எதிர்ப்பு வந்து இன்னும் கூடிக்கொண்டுதான் போக போகுது. வைத்தியத்துறை சார்ந்த அதிகாரி மாதிரி செய்யறதால உலகத்துல மாற்றம் பெற போறீங்க. தீர்மானிக்க சொன்னால் மக்கள் இல்ல, மக்களுக்குத்தான் அவர்கள் வந்து இதை வந்து நெகட்டிவிட்டியை தண்டினம் வந்து டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமான நெகட்டிவிட்டி. அதாவது வந்து முதல் சொல்லி நான் ஜெஃப்னா கேம்பஸ் டாக்டர்ஸ் ஒரு குரூப்பால முதல் ஒரு பெட்டிஷன் ஒன்று அனுப்பப்பட்டது. இவருக்கு எதிராக பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்டது. அந்த குரூப்ல அவர் அதை ஒரிஜினேட் பண்ணவருக்கே நேரடியா நான் போய் அவருக்கு சொல்லி அதை வந்து அப்படியே டோட்டலி மழுங்கடிச்சேன். அவர் வந்து அங்கால எந்த இடமும் போகாமல் அந்த குரூப்பால அதே குரூப்ல இருந்த அதே ஊர் மக்கள் அந்த இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக போட்டு அதை அப்படியே மழுங்கடிக்க பண்ணது. அதே மாதிரி வந்து இப்ப வந்து இப்படி இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, நடக்க போகுது, நடக்கும். ஏனென்று சொன்னால் இதுதான் வந்து என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த சில சிஸ்டத்தை மாற்றக்கூடாது. ஏனென்று சொன்னால் மாத்தினால் வந்து இது வந்து தங்களுக்கு மாத்தினால் வந்து தங்கட பிழைப்புக்கு கேடு வரும்.
அப்போ வந்து நாங்கள் என்ன டாக்குமெண்ட் சொன்னால் சிஸ்டம் ஆடக்கூடாது, மக்களை என்ன இப்படி தூண்டி விட வேணும், பாருங்க இப்படி ஒரு 5-6 பேர் வந்து அதை மாற்ற வேணும்னு உங்களுக்கு கஷ்டத்தை தாராங்கன்ட்டு மக்களுக்கு தான் கொடுப்பினும் ரகுவண்ணா. இரண்டு அவர்கள்ட்ட இது வந்து கட்டாயம் போய் அது வந்து எங்களோட அர்ச்சனாவை வந்து இன்னும் கூடுதலாக நெகட்டிவிட்டியை உருவாக்கும். நான் வந்து உங்களுக்கு நல்ல விளக்கம் சொல்றேன். இன்றைக்கு ஆளுநருக்கே ஜனாதிபதி கட்டளை போட்டுக்கிட்டு எப்படி என்றால் நேர்மையான விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கான சில அதிகாரங்களையும் விஷயங்களையும் கதைச்சிருக்கிற இந்திய ஜனாதிபதி ஆளுநர் இருக்கு. அப்ப நீங்கள் ஒன்றா புரிஞ்சு கொள்ளுங்கோ, என்னதான் வைத்தியத்துறை அதிகாரிகளா இருந்தாலும் அரசு துறை அதிகாரிகளா இருந்தாலும் அரசாங்கம் இன்றைக்கு நேர்மையான விஷயத்தை செய்யணும்ன்றதுக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார். அரசாங்க அதிகாரிகளை மாற்றுறதுக்கான மாற்றத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. எங்கட அரசுக்கு நீங்கள் சட்டப்படியான நேர்மையான விஷயத்தை ஒத்துழைப்பு செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் பிழையான அரசு அதிகாரிகளா இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் வரும், இல்லாட்டியும் கூட வேலை இல்லா போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு அரசாங்கம் சொல்லி இருக்குது. சம்பந்தப்பட்ட அமைச்சர்மார் இன்றைக்கு அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க. அப்ப ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கோ, காலம் மாறி இருந்தால் ஏனைய அரசாங்கங்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு அர்ச்சனான்றவர் பெரும் கஷ்டப்பட்டிருக்கணும் இந்த மாற்றங்களை உருவாக்குறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்னதான் இந்த அரசு அதிகாரிகள் என்னதுதான் மாத்தினாலும் எங்களோட அரச நிர்வாகம் அரச கட்டுமானமும் நேர்மை என்ற ஒரு விஷயத்துக்குள்ள பயணிக்கிறபடியால் நிச்சயமாக காலப்போக்கில் இந்த மாற்றங்கள் இந்த களவூடாக எல்லா இடத்துலயும் நடந்துதான் ஆகும். நீங்க வேணும்னு சொன்னா இருந்து பாருங்கோ, இதையெல்லாம் ஒன்றில் மாற வேணும், இல்லைன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு போகணும்ன்ற கட்டாயம் பெறும். தொடர்ந்து மெட்டாக்கள் கதைங்க, நான் தொடர்ந்து நான் கதைச்சு கொண்டு கூடாது.